இந்த பதிவில் நம்ம வீட்டில் இருக்க ரோஜா செடிகள் பூக்க வைக்கிறதுக்கான சில டிப்ஸை பார்க்கலாங்க. ஒரு சிலர் செடி வாங்கி வந்து வைத்து அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. இலைகள் கொட்டி போச்சு, காம்புகள் காஞ்சிக்கிட்டே வருது, இப்படி பல விதத்தில் நமக்கு அந்த செடி வளராமல் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற செடிகள் எல்லாவற்றிலையுமே தளிர்கள் இருக்குது பாருங்கள். பொதுவாக ஒரு செடியை வாங்கி வந்து வைக்கும் பொழுது அதனுடைய மண் கலவை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த மண் கலவை எப்படி இருக்கணுன்றதுக்கான விளக்கங்கள் இருக்கக்கூடிய வீடியோவை, அதுக்குரிய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரியான பொல பொலன்னு இருக்கக்கூடிய கோகோபிட் கலந்த, மணல் கலந்த, மண்புழு கலந்த ஒரு மண் கலவையில் நாம் ரோஜா செடியை நடும் பொழுது கண்டிப்பாக அது தளிர்கள் வராமல் இருக்காது. ஆரம்பத்தில் ஒரு 3 நாட்களுக்கு மாற்றி நிழல் பகுதியில் வைத்து பிறகு நாம் வெயிலுக்கு கொண்டு வரணும். அந்த முறையில் நாம் கொண்டு வரும் பொழுது 10 நாளில் கண்டிப்பாக தளிர்கள் வரும். அதன் பிறகு முதல் உரமாக 1261-0ன்னு சொல்லக்கூடிய NPK உரத்தை, அதாவது தளிர்கள் அதிகம் வரக்கூடிய உரம் அதை நாம் கொடுக்குறோம். அதற்கு பிறகு எப்சம் சால்ட் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் கலக்கிறோம். அதே மாதிரி அந்த 1261-0வும் 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் தான் கலக்க போகிறோம். அப்படி கொடுக்கும் பொழுது, மாற்றி மாற்றி கொடுக்கும் பொழுது நமக்கு அந்த தளிர்கள் அதிகமாக வரும். அப்படி அதிகமாக வரும் பொழுது நம்ம மண்ணுக்குள்ளே ஏற்கனவே மண்புழு உரம் கலந்துருக்கோம். அதனால் உடனே எந்த ஃபீடும் மண்ணுக்கு கொடுக்க வேணாம். இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் மட்டும் கொடுத்தா போதும். அதன் பிறகு உங்ககிட்ட பஞ்சகவ்யா இருந்தால் 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml கலந்து நீங்கள் கொடுக்கலாம். பஞ்சகவ்யா இல்லைன்னா பரவாயில்லைங்க. இப்படியே நாம் தொடர்ந்து எப்சம் சால்ட், NPK, ஹியூமிக்னு சொல்லக்கூடிய வேர் வளர்ச்சியை தரக்கூடிய உரம் ஆன்லைனில் கிடைக்கிது. அதுவுமே 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml கலந்து அல்லது 1 கிராம் கலந்து, நீங்கள் வாங்குறத பொறுத்து, லிக்விடாக வாங்கினா 1 ml, கிரானுவல்ஸாக வாங்கினா 1 கிராம் கலந்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி கொடுத்துக்கலாம். இப்படி தொடர்ந்து கொடுக்கும் பொழுது நமக்கு தொடர்ந்து க்ரோத் வந்துக்கிட்டே இருக்கும். நாம் அதிக உரங்கள் கொடுத்தோன்னா சடனாக செடியில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும், காயும், இலைகள் விழுந்துடும். இதனால் செடியின் வளர்ச்சி பாதிக்கும். அதனால் நாம் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டு வரும் பொழுது, வேர் பிடித்து நல்லா வளர்ந்த பிறகு நமக்கு கண்டிப்பாக செடி இறக்க வாய்ப்பில்லை. அப்படியே தொடர்ந்து ஒரு வளர்ச்சியை தான் நோக்கி போயிட்டுருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.